வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்தியன் நேவி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், ட்ரெஸ் கோட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. ஸோ இதில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்காது. ஓகே. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமோ அதுக்கு 72 ஹவர்ஸுக்கு முன்னால் தான் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே. அதாவது 3 நாளைக்கு முன்னால் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ அதை நீங்கள் இதே இதில் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இதே வெப்சைட்டில் இதே மாதிரி லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி மற்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். எக்ஸாம் சென்டர் எக்ஸாக்டாக எங்கே அப்படிங்கிறது மட்டும் இதில் இருக்காது. ஓகே. ஆனால் எக்ஸாம் சிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களோட கலர் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ நீங்கள் போய் ஒட்டிக்கலாம். பட் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இன்விஜிலேட்டர் சொல்கிறப்போ பண்ணால் போதுமானது. ஓகே. ஸோ எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சிட்டியில் எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் வந்து 72 மணி நேரத்துக்கு முன்னால் தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைமில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/9/2025. பட் உங்களுக்கு என்ன எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து என்ன ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், B4 ஸ்லாட் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:45லேருந்து 2:15 வரைக்கும். ஓகே. 12:45லேருந்து 2:15 வரைக்கும். பட் 12:45க்கு தானே எக்ஸாம், நான் வந்து ஒரு 12:30க்கு போகிறேன் இல்லைனா ஒரு 12 மணிக்கு போகிறேன் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11 மணி, கேட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு 11 மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 11:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 11:30க்கு அப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் கேட் க்ளோசிங் டைம் என்ன போட்டிருக்காங்களோ அந்த டைமுக்கு முன்னால் நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடதுகை பெருவிரலுடைய ரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பண்ணணும். ஓகே. சீட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இன்விஜிலேட்டருமே உள்ளே போனதுக்கப்புறம் அவர் சைன் போடுவார். ஓகே. ஸோ அட்மிட் கார்டில் ஃபஸ்ட்டு பேஜில் இது தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் சரி, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஓகே. பட் 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நீங்கள் அங்கே கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்து இன்னொன்று எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இனி என்னென்னலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த அட்மிட் கார்டு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. இப்போவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுறீங்க. அது போக இன்னொரு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. 2 தான் சொல்லியிருக்காங்க. அது இதில் ஒட்டுறதோட சேர்த்து தானா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் நீங்கள் வந்து அதில் ஒட்டுறது போக இன்னொரு 2 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகே. பேப்பர் பென் கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. சேஃப்டிக்காக பென் மட்டும் வேணால் கொண்டு போங்க. ஏன்னா நார்மலாக ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பென் மட்டும் வேணால் கொண்டு போங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பெண்ணையுமே நீங்கள் வெளியில் வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கொண்டு போக வேண்டாம். ஓகே. இந்த 2 மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதுமானது. ஈவன் வாட்டர் பாட்டில் கூட அலௌடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொண்டு போகிற அட்மிட் கார்டையுமே அங்கே வந்து கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அட்மிட் கார்டு, பேப்பர், பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் வந்து அங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அட்மிட் கார்டு கொடுக்கல அப்படின்னா, கொடுக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அட்மிட் கார்டை உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக இன்னொரு காப்பி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் வந்து 100 கொஷின் கேட்பாங்க. 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் கொஷின் எல்லாமே இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். தமிழில் இருக்காது. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னால நீங்கள் வந்து 100க்கு 100 கொஷினையுமே அட்டன் பண்ணிடணும். தெரியுதோ தெரியலையோ அட்டன் பண்ணிடணும். ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு 30 கொஷின் சும்மானாலும் அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 கொஷின் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால தெரியாத கொஷினை நீங்கள் வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டுனாலும் ஆன்சர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஷூ, அதுக்கப்புறம் ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது. ஓகே.
நார்மல் ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டு போகணும். ஷர்ட் வந்து டிஷர்ட் போட்டு போகலாம், ஆஃப் ஒன் ஷர்ட் போட்டு போகலாம், பேண்ட் போட்டு போகலாம். அதுலேயுமே வந்து நிறைய பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி பேண்ட்டு ஷர்ட் வந்து போட்டு போகக்கூடாது. ஓகே. உமன் கேண்டிடேட்ஸ் வந்து சிம்பிளாக சுடிதார் போட்டு போயிருங்க. ஓகே. இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தான் போகணும். ஓகே. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தான் போகணும். சுடிதார் போட்டு போங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ திருவிழா காலம், எல்லா ஊர்லேயுமே மேக்ஸிமம் திருவிழா நடக்கிற டைம். ஸோ நிறைய பேர் காப்பு கட்டியிருப்பீங்க, மாலை போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக வரணும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாலேயே போய் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மாலை போட்டிருக்கேன், நான் காப்பு கட்டியிருக்கேன், இதை வந்து என்னால் கலட்ட முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை தனியாக அதில் வேறு எதுவும் நீங்கள் சென்சார் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வரல, மைக்கு அந்த மாதிரி இல்லைனா ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் சென்சார் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதை கலட்டணும்லாம் அவசியம் இல்லை. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எதெல்லாம் அலோடு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹை ஹீல்ஸ் அலோடு கிடையாது. ஓகே. அதாவது நீங்கள் ஹை ஹீல்ஸ் செப்பல்ஸ் போட்டு போகிறீங்க அப்படின்னா அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் கோட் ஜாக்கெட்லாம் நம்ம ஊரில் யாரும் போட மாட்டோம் நம்ம ஊர் வெயிலுக்கு. பட் நார்த் இந்தியன்ஸ் ஒரு சிலர் இந்த மாதிரி போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பட்டன் இருக்கிற மாதிரி கிளாத்ஸும் அலோடு கிடையாது. மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் பட்டன் இருக்குதுன்னா பெருசாக பட்டன் இருக்கக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட் உங்களோட ஜுவல்ஸ் எதையுமே நீங்கள் வந்து போட்டுட்டு போயிடாதீங்க. தாலி இருக்குது அப்படின்னா ஓகே, கல்யாணம் ஆகிடுச்சு தாலி இருக்குதுன்னா ஓகே. அதை தவிர்த்து வேறு எந்த ஜுவல்ஸையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தாலி மெட்டி ஓகே. ஓகே. அதை தவிர்த்து நீங்கள் வந்து கம்மல் வளையல் அந்த மாதிரி எது போட்டு போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து போட்டு போகாதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஹேர் பின், அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸ் இது கூட அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால தான் ஃப்ரீ ஹேரில் போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அடுத்ததாக இதுக்கு மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணப்போவே வந்து அதில் இருக்கும். மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அது எனக்கு ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வாட்டி சும்மானாலும் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா புதுசாக இருக்கக்கூடாது உங்களுக்கு உள்ளே போய். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இது நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லையோ இல்லைனா மொபைல்லையோ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணப்போ எனக்கு ஓப்பன் ஆகலை. உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. இதில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.